என்றும் நான் செல்ல மாட்டேன். பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தெய்வ சகாயம் என்கின்ற ஒரு தேவ மனிதரை, சுவிசேஷம் சொல்ல வந்தவரை அடித்து கொல்லப்பட்ட இடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் அநேக பேர் உண்டு. அவங்களுடைய ஜீவன்கள் எல்லாம் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கிறிஸ்துவுக்காக எல்லாரும் மரிக்க வேண்டும்? அப்படி என்ன இந்த கிறிஸ்து நமக்காக செஞ்சிட்டாரு? உயிரை கொடுக்கிற அளவுக்காக கடவுள் ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பார் என்கின்ற பல கேள்விகள் நமக்கு ஏற்படும். ஏன்னா நாம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது. நீங்க நல்லா அறிந்து பாருங்க. ஒரு அரசியல் தலைவர் ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் நல்லது செஞ்சான்னு வச்சுங்களேன், அந்த அரசியல்வாதி அவனை உயிரோட விடுவானா? ஏன்டா நீ நல்லது செய்யற, நாங்க இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்க இல்லையா? அது போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அதோடைய காரியங்கள் அப்படியாக காணப்படுகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் 118 அதிகாரம் சொல்லுகிறது, 118:17 சொல்லுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். இன்றைக்கு இந்த தேவனை குறித்து பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. ஏன்னா தேவ மனிதர்கள் மரித்த ஸ்தலங்களில் நின்று அதற்கான ஒரு ஸ்தலங்களை ஏற்படுத்தி அதற்கான ஒரு காரியங்களை கட்டமைத்து இன்னைக்கு பார்க்கிற அநேக ஜனங்கள் இந்த இடங்களை பார்த்து போகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அது காணப்படுது. சுற்றி பார்த்தீங்கன்னா இங்க நிறைய இந்த சிலுவையினுடைய காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அங்க பார்த்தீங்கன்னா அங்க எருசலேமுடைய காரியம் சொல்லப்படுகிறது. அங்கு சிலுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. இங்கு சிலுவைகள் இப்படி சுற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலுவைகளை குறித்து அதிகமாக செய்யப்படுது. இங்க பார்த்தீங்கன்னா 3வது முறை இயேசு கிறிஸ்து விழுந்ததை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம மறந்து போயிருந்தா கூட இந்த மாதிரி சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள் என்ன பண்ணுதுங்க, அது இங்கிலீஷ்ல, தமிழ், மலையாளம் 3 மொழியில என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவருக்காக நம்ம மரிக்க ஆயத்தமாக இருக்கிறபடினால் அந்த மரணங்கள் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்துவை குறித்து நிறைய பேர்கிட்ட எடுத்து விவரித்து சொல்லணும். அநேக கண்கள் பார்க்கும்படியாக இன்றைக்கு நான் ஜீவனோடு கடவுள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஜீவன் தந்த தேவனை குறித்து நான் பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை காட்சிகள், நல்ல ஒரு கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை டென்ஷனோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு கூட இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனாலும் ஒரு சமாதானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. அப்போ உண்மையிலே ஒரு தேவ மனிதர்கள் மரித்த அந்த ஸ்தலம், அந்த இடங்கள், அந்த வீடுகள், அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி நிறைந்த இடமாக காணப்படும். சில நல்ல விசுவாசிகள், நல்ல ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்துட்டு மரித்திருப்பாங்க. அந்த சபையில பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்திருக்கும். அவர் மரித்த பிறகு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவர் நிமித்தமாக அந்த சபைகளோ அந்த ஸ்தலங்களோ மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, அநேகருக்கு எடுத்து சொல்லுங்கள். மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் சம்பவிக்கும். ஆனா மரணத்துக்கு முன்பாக நான் கிறிஸ்துவை பற்றி பேசிட வேண்டும், கிறிஸ்து செய்த நன்மைகளை குறித்து சொல்லிட வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கோடு, ஒரு தீர்மானத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, பயணித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில நன்மைக்குரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்ம கர்த்தர் நமக்காக மரித்து ரத்தங்களை சிந்தினது சாதாரணமாக கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ ரத்தங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை போல மேலான ஒரு ஜீவ ரத்தங்கள் நம் வாழ்க்கையில பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கிறிஸ்துடைய ரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறபடினால் அந்த தகப்பனுக்கு நம் மனதார நன்றிகளை சொல்லி அவரை சோத்தரித்து நாம் அவரை துதிப்போம். என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்கள்
நீங்கள் ஜீவனோடு கூட இருப்பது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதற்கும், கிறிஸ்துவை குறித்து மேன்மைப்படுத்துவதற்கும், கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். பாவ சேற்றிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமுள்ள தேவனை குறித்து அநேகருக்கு பேசும்படியாக கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நேரங்கள் நீங்கள் பார்க்கிற இந்த இடம், இந்த வார்த்தைகள் மிகுந்த உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்து நமக்காக வாழ்வை கொடுத்த அந்த வாழ்வு கொடுத்த தேவனுக்கு நாம் முடிந்த அளவுக்கு உண்மையும் உத்தமமாக இருப்போம், சத்தியத்தின்படி வாழ்வோம், பரிசுத்தமாக வாழ்வோம், நீதி உள்ளவர்களாக வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.